அந்த சந்தர்ப்பத்துல உங்க அப்பாவை நான் சந்திச்சிடுறேன். அப்படின்னு சொல்லிட்டு கணேசன் பாதுகாவலர்கள் பாக்கும்போதே ஒரு கடையில திருடுறாரு. அப்ப பாதுகாவலர்கள் கணேசனை கைது செஞ்சு சிறைக்குள்ள தள்ளுறாங்க. தான் திட்டப்படியே சிறைச்சாலையில இருக்கிற பலராமனை சந்திச்சு தான் வந்த விஷயத்த சொல்றாரு. உங்க அண்ணன் கிட்டயும் உங்க நண்பர் பீமசேனன் கிட்டயும் யாருக்கிட்டயாவது நீங்க கொடுக்கல் வாங்கல ஏதாவது வச்சுக்கிட்டீங்களா? இல்ல யாராவது புது ஆளுங்க உங்க வியாபாரத்துல பங்குதாரரா சேர்ந்தாங்களா? கொஞ்சம் நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. பங்குதாரர்னு யாரும் இல்ல, யாருக்கும் கடனும் கொடுக்க வேண்டியதில்ல. ஆனா ஒரு ஆள் மட்டும் எங்க தானிய கடன்கள் இருக்கிற இடத்துக்கு அப்பப்ப வருவாரு. அந்த ஆள் பேரு ரத்னம். அவன் வந்த உடனே எங்க அண்ணா பீம, கிருஷ்ணகுமார் 2 பேரும் வெளியே போயிடுவாங்க. அவர் யார் என்னங்கிற விவரம் எனக்கு எதுவும் தெரியாது. கணேசன் இன்னும் சில விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு சிறையில விடுதலையாகி வெளியே வந்ததுக்கு அப்புறம் ரத்தனத்தை பத்தி விசாரிக்கிறாரு. அவன் ஒரு பெரிய ஏமாற்று பேர் வழின்னு தெரிஞ்சுக்கிறாரு. அவன் தினமும் வர கல்லு கடைக்கிட்ட வந்து அங்க இருக்கிறவங்க கிட்ட, உங்களுக்கு இன்னைக்கு எவ்வளோ கல்லு குடிக்க இஷ்டமோ அவ்வளோ குடிங்க. நீங்க குடிக்கிறதுக்கான கல்லுக்கான காசை நான் கொடுத்துட்றேன். இத கேட்ட ரத்னம் மெதுவா கணேசன் கிட்ட வந்து, யாருப்பா நீ? இது வரைக்கும் இந்த ஊர்ல உன்னை நான் பார்த்ததே இல்லையே. நீ அவ்வளவு பெரிய பணக்காரனா? எல்லாருக்கும் நீயே பணம் கொடுக்குறங்கிற? ஆமாங்க, நான் நாளையிலேருந்து பெரிய கோடீஸ்வரன் ஆக போறேன். அதுக்கப்புறம் நீங்க குடிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்கிற மொத்த பேரும் குடிச்சாலும் அதுக்கான மொத்த காசையும் என்னால கொடுக்க முடியும். அது மட்டும் இல்ல, நான் நினைச்சேன்னா இந்த ஊர் மொத்தத்தையும் நானே வாங்கிடுவேன். என்னது, நாளையிலேருந்து கோடீஸ்வரன் ஆக போறியா? அது எப்படி? இந்த மொத்த ஊரையும் வாங்கிடுவியா? உன் பேச்சு நம்புற மாதிரி இல்லையே. எல்லாம் ஒரே கட்டுக்காத மாதிரி தெரியுது. என்ன சந்தேகப்படுறீங்களா நீங்க? வாங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். ஆனா நீங்க யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. சொல்லு, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். இந்த ஊர்ல தர்மராஜ் சுப்பிரமணின்னு ஒரு பெரிய பணக்கார குடும்பம் ஒன்று இருக்கு. அந்த தர்மராஜ் ஐயா கிட்ட எங்க தாத்தா வெங்கடேசன் வேலை செஞ்சிருக்காரு. என் தாத்தா 100 வயசு வரைக்கும் வாழ்ந்து வயசாகி இப்பதான் செத்தாரு. அவரு சாகும்போதே என்கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு செத்தாரு. என்ன அந்த ரகசியம்? சீக்கிரம் சொல்லு. அந்த 2 வயசானவங்களும் பசங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற சொத்துக்களை ஒரு இடத்துல மறைச்சு வச்சுட்டு செத்து போயிட்டாங்க. நல்ல உலக ரகசியம் சொன்னேன். அந்த செல்வங்களை அவர் தம்பி பலராமன் எப்பவோ திருடிட்டான். அதுக்குதான் அவன் சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான். அது கிடையாது, உனக்கு கொஞ்சம் தான் தெரிஞ்சிருக்கு. தெரிய வேண்டியது நிறைய இருக்கு. அந்த அறையில பெரிய சுரங்கப்பாதை ஒன்று இருக்கு. அதை கணக்கெடுத்தா மேலே இருக்கிற சொத்தெல்லாம் வெறும் 10% தான். இந்த விஷயம் அவங்க பசங்க யாருக்கும் தெரியாது. அது சரி, இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட நீ இன்னும் ஏன் அங்க போய் நீ செல்வங்களை கொள்ளடிக்காம இருக்க? அது ஒன்றும் இல்லைங்க, அங்க இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து அதை மறைச்சு வைக்கிறதுக்கு ஒரு சரியான இடத்த தேடிக்கிட்டு இருக்கேன். பாதுகாப்பான இடம் மட்டும் கிடைச்சதுன்னா அங்க இருக்கிற மொத்தத்தையும் திருடிட்டு வந்துடுவேன். அப்படியாப்பா? அப்படின்னா யாருக்குமே தெரியாத ஒரு இடம் எனக்கு தெரியும். உனக்கு அந்த இடத்த நான் காட்டுறேன். ஆனா நீ திருடுறதுல எனக்கு கொஞ்சம் பங்கு கொடுக்கணும். சரி, முதல்ல அந்த இடம் எங்க இருக்கு, எப்படி போகணும்னு சொல்லு. நாளைக்கு ராத்திரி அங்கிருந்து எல்லாத்தையும் திருடி